காளி வெங்கட் நடிப்பில் வெளியே இருக்க டோனிமா படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க, பிடிச்சா மட்டும். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, காளி வெங்கட்டோட ஒய்ஃப் வந்து கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. காளி வெங்கட் வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடிச்சி அழிச்சிட்டு வராரு. அவங்க பையனுக்கு வந்து காது கேட்காத போயிடும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. இதுக்கிடையில் தான் ஒரு குப்பை தொட்டியிலேருந்து நாய் ஒன்று கிடைக்கிது. அது பேர் தான் டோனிமா. அதுக்கப்புறம் அவர் வேலை செஞ்ச இடத்துல இருந்தே காசை திருடிட்டு ஊருக்கு வந்து செலவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டோட ஒய்ஃபாக நடித்தவங்க தான், அவங்களால தான் இந்த படமே மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் காளி வெங்கட் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தார். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் இன் தமிழ் ஆக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் வந்து ஒரு 2வது இடத்துலையோ 3வது இடத்துலையோ கன்ஃபார்மாக வந்துடுவார். இதுதான் சார் உங்கள் ரோல், நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு டைம் சொல்லி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒன்று எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டருந்து ஒன்று கற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. உங்களுக்கும் பிடிச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை ஒரு நார்மலாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் பார்க்கணுன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.